இவர்களின் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலிருந்து 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, துன்பங்களை அவமானங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இது சாத்தியமா என்றால் நிச்சயம் சிரமம்தான். அவ்வளவாக அது சாத்தியப்படாது. எந்த மனிதரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், நாமும் உட்பட. எனக்கு அவமானங்கள் வருகிறது, எனக்கு எதிராக நிந்தைகள் எழுகிறது, எனக்கு எதிராக தீமை நடக்கிறது என்றால் நான் கூட அவ்வளவு எளிதாக அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் அந்த அவமானங்களை நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு திருத்தூதர்கள் வெளியேறி சென்றார்கள். அவங்களை அவமானப்படுத்துறாங்க, கேலி கிண்டல் செய்கிறாங்க, அடித்து நொறுக்குகிறார்கள், கைது செய்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது திருத்தூதர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை எதையும் பொருட்படுத்தல, எதை பற்றியும் கவலைப்படல. அந்த அவமானத்தையோ நிந்தையையோ தங்கள் வாழ்க்கையில் பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை, மனமுடைந்து போகல. மாறாக அந்த அவமானமான தருணத்திலும் நிந்தைக்குள்ளான தருணத்திலும் அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் யாரோ ஒருவர், எங்கேயோ ஒருவர் நம்மை இகழ்வாக பேசுவதனால், நம்மை அவமானம் செய்வதனால், அவமரியாதை செய்வதனால் நாம் ஒன்றும் தாழ்ந்து விடப் போவதில்லை, நாம் ஒன்றும் விழுந்து விடப் போவதில்லை, நாம் ஒன்றும் அவமானத்திற்குள்ளாக போவதில்லை. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல அதுதான் முக்கியமான விஷயம். சீடர்கள் ஏன் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால் அவர்களின் நம்பிக்கை இயேசுவாக இருந்தது. அவர்களின் விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த உலகத்தை குறித்து அல்ல, இந்த உலகம் பேசுகின்ற புரணி பேச்சுகளுக்கு அல்ல, இந்த உலகம் உருட்டுகின்ற உருட்டுகளுக்கு அல்ல. அவர்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களின் மகிழ்ச்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதாக இருந்தது. எனவேதான் அத்தனை துன்பங்களையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நாமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை போலவே அவமானத்திற்கும் நிந்தைகளுக்கும் உள்ளாக கூடும். நம் வாழ்க்கையில் அது நேரிடும். அதை நாம் ஒதுங்கி போக முடியாது, அதை நாம் நிராகரிக்க முடியாது. நிந்தையும் அவமானங்களும் துன்பங்களும் கவலைகளும் நம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அவற்றை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும், நம் மனம் பண்பட்டிருக்க வேண்டும். 2வது செய்தி, இஸ்ராயேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கமாலியேல் என்கிற பரிசேயர், திருச்சட்ட ஆசிரியர், இந்த இஸ்ராயேல் மக்களை பார்த்து, குறிப்பாக யூதர்கள் அந்த தலைமைச் சங்கத்தாரை பார்த்து, சதுசேயர்கள் பரிசேயர்களை பார்த்து இந்த கமாலியேல் இப்படியாக சொல்லுகிறார்: இஸ்ராயேல் மக்களே, இந்த மனிதருக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். 2 உதாரணத்தை அந்த கமாலியேல் சொல்லுகிறார். 1, தெயுத்தா என்கிற மனிதரை பற்றி. யார் இந்த தெயுத்தா என்றால், தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொண்டு, தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டு ஏறக்குறைய 400 பேரை அவன் சேர்த்து கொண்டானா. 400 பேரை சேர்த்து கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தான் எல்லாம்
என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்பட்ட போது அவனுடைய இயக்கம் சிதறுண்டு போனது, அது ஒன்றுமில்லாமல் போனது. இறைவார்த்தை அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஒரு நல்ல திருச்சட்ட ஆசிரியராக இந்த உதாரணங்களை கமாலியேல் தன்னுடைய மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இரண்டாவது உதாரணம் அவர் சொல்றதை பாருங்க. யூதா, ஒன்று தெயுத்தா, மற்றொன்று யூதா. யூதாவும் அப்படிதான் தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டான். கிளர்ச்சி செய்ய மக்களை அவன் தூண்டினான். ஆனால் அப்படிப்பட்ட யூதா ஒரு காலகட்டத்தில் அழிந்து போனான். அவன் அழிந்து போனதும் அவனுடைய இயக்கமும் அவனுடைய மக்களும் அழிந்து போனார்கள், சிதறுண்டு போனார்கள், ஒன்றுமில்லாமல் போனது. அப்பதான் இந்த விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இம்மனிதர்களை விட்டு விடுங்கள், இவர்கள் காரியத்தில் தலையிட வேண்டாம். கடவுள் ஒருவருக்கு துணையாக இருக்கிறார் என்றால், ஒரு திட்டமும் ஒரு செயலும் கடவுளுடைய பெயரினால் நடக்கிறது என்றால், கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய ஆற்றலும் உடனிருப்பும் அதில் இருக்கிறது என்றால், இந்த உலகமோ இந்த உலகத்தின் மனிதர்களோ அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதமான இறை செய்தி அது. நமக்கு எதிராக யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பல நேரங்களில் நீ கலங்கி நிற்கலாம், உன் மனம் குழப்பத்தில் இருக்கலாம், நீ சஞ்சலப்பட்டிருக்கலாம். எனக்கு எதிராக என் சகோதரனே இருக்கிறானே, எனக்கு எதிராக என் சகோதரியே இருக்கிறாளே, என் நண்பனே எனக்கு துரோகியாக மாறிவிட்டானே, என்னுடைய குடும்பத்தாரே, என்னுடைய உறவினர்களே என் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிறார்களே, எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறார்களே. இதெல்லாம் நீ நினைக்கலாம், நினைத்து நீ மனமுடைந்து போகலாம், நீ கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கலாம். கவலைப்படாத. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றால், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்றால், பிற மனிதர்கள் செய்கின்ற சதி திட்டங்கள், உனக்கு எதிராக சொல்லுகின்ற பழிப்புரைகள் எல்லாம் பொய்த்து போகும். அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது, உன்னை தொடக்கூட முடியாது, உன்னை நெருங்கக்கூட முடியாது. ஏனென்றால் நீ கடவுளுடைய பிள்ளை, கடவுள் உன்னோடு இருக்கிறார். இந்த உணர்வைத்தான் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும், அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் நம்மை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு இடத்தில் பங்குத்தந்தை மக்களோடு இணைந்து அந்த இடத்தில் தேவாலயம் ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக பல முயற்சிகளை செய்து அவர் பொருளுதவிகளை நாடி தேடி பணங்களை எல்லாம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கிறார். ஆனால் அந்த பங்கில் அவருக்கு ஒரு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நீங்கள் கோயில் கட்டக்கூடாது, நீங்கள் கோயில் கட்டக்கூடாது, நீங்கள் கட்டுற கோயில் எங்களுக்கு வேண்டாம். ஒரு குறிப்பு எதிர்த்து நிற்கிறாங்க பங்கு சாமியாரை. ஒரு குழுவினர் ஆதரவாக இருக்கிறார்கள், மற்றொரு குழுவினர் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். பங்கு சாமியாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவருடைய மக்களிடமிருந்தே அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை கைவிட்டு விடலாமா, அப்படியே நாம் நிராகரித்து புறக்கணித்து விட்டு நம்முடைய காலத்தை கடத்தி விட்டு போய்விடலாமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பிரியமானவர்களே, அந்த பங்குக்குறி என்னோடு பகிர்ந்து கொண்ட செய்தி இது. நான் ஆண்டவரிடத்தில் 9 நாட்கள் நவநாள் இருந்து செபித்தேன். ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு அதிகாலை பொழுதில் தினமும் போய் வேண்டினேன். கடவுளே, இதில் உன்னுடைய சித்தம் இருக்கிறதா, உன்னுடைய திருவுளம் இருக்கிறதா, அல்லது என்னுடைய ஆசை இருக்கிறதா? உட்கார்ந்து நான் கொஞ்ச நேரம் சிந்திச்சேன். நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாளிட்டு நான் வேண்டினேன். அதிகாலையில் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். கடவுளே, இந்த கோயிலை நான் கட்டலாமா வேணாவா? ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கிறது, ஒரு பக்கம் ஆதரவு இருக்கிறது. நான் எதை செய்ய வேண்டும்? நீர் எனக்கு சொல்லும். பிரியமானவர்களே, முடிவெடுத்தார். அது இறைவனுடைய திருவுளம் என்பதை உணர்ந்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அழகான ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு அது கடவுள் வாழும் இல்லமாக, எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து வருகிற இல்லமாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தருகின்ற இல்லமாக இருக்கிறது. கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திட்டம்,
இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவையா இருந்தால், ஒருவேளை அது பங்குசாமியாருடைய ஆசையா இருந்துச்சுன்னா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பேராசையாக இருந்துச்சுன்னா, நிச்சயம் அது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அது கடவுளுடைய திருவுளம் என்பதனால் அது நடந்தேறியது. நம்முடைய விஷயத்திலும் கூட, உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய திருமணமா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும், ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும், எந்த வியாபார தொழிலாக இருந்தாலும், அது கடவுளுடைய வல்லமை என்றால், அது கடவுளுடைய திட்டம் என்றால் அதை நடந்தே தீரும். அதை யாராலும் எப்பொழுதும் எப்படியும் தடுக்கவே முடியாது. ஆனால் அது உங்களுடைய சுயநலமோ, உங்களுடைய திட்டமோ, உங்களுடைய பேராசையோ இருக்கிறது என்றால், எப்படி எந்த விதத்தில் அது நம்மை விட்டு கைவிட்டு போய்விடும் என்று நமக்கும் தெரியாது. இதைத்தான் அற்புதமாக உணர்த்துகிறது இன்றைய நாளினுடைய இறை செய்தி. மூன்றாவதாக, நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாக இருக்கிறீர்கள். தவறு செய்கிற போது அல்லது ஒரு காரியத்துக்கு எதிராக நாம் போகிற போது யார் கூட நாம் போரிடுறோம்? மனிதர்களோடு போராடுறதில்லை, கடவுளோடு நாம் போராடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் அந்த மனிதரோடு உடனிருப்பது யார்? கடவுள். அந்த செயலை செய்ய சொல்லுவது யார்? கடவுள். அந்த செயலில் உடனிருப்பது யார்? இறைவன். அவர்களுக்கு சார்பாக இருப்பது கடவுள். அவர்களின் சார்பாக கடவுள் இருக்கிறார் என்றால், கடவுளை எதிர்த்து நம்மளால போரிட முடியுமா? கடவுளை எதிர்த்து நம்மால் ஒரு செயலை செய்ய முடியுமா? கடவுளை எதிர்த்து ஒரு செயலில் நாம் வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனால தான் சீடர்கள் மகிழ்ச்சியோடு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த இறுதி வார்த்தை, கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அவர்கள் மகிழ்ச்சியோடு அறிவித்து வந்தார்கள். அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆம், ஆண்டவரே நம்முடைய மீட்பு, அவரே நம்முடைய ஒளி. நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பாடல் வரிகள் அழகாக சொல்லுகிறது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு அச்சம், ஒரு கலக்கம், பயம் இருந்தது. இவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டம் இருக்கிறதே, இவர்களுக்கெல்லாம் எப்படி உணவு கொடுப்பது? இந்த சிறுவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கின்றன. ஒரு கவலை இருக்கிறது. ஆனால் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கூட 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்க முடியும் என்பது இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய ஆற்றல். அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்குகிற போது, என் அன்பு உள்ளங்களே, நம் குடும்பத்திலும் நம் உள்ளத்திலும் ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நம்மால் வாழ முடியும். ஆமீன்.